தமிழ் திரையுலகில் பெரிய பாடகியாக வலம் வந்தவர் சின்மயி. இவர் தமிழ் சினிமாவில் டப்பிங் சங்கத்திலிருந்து தடை செய்யப்பட்டவராக இருக்கிறார். இதற்கான காரணம் குறித்து பலரும் தேடி வருகின்றனர். சில ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில் மீட்டு பிரச்சனை தலைதூக்கியது. தமிழ் சினிமாவில் இது குறித்து பெரிதாக பேசப்பட காரணம் பாடகி சின்மயி தான். இவர் பாடலாசிரியரும் எழுத்தாளருமான வைரமுத்துவிற்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டுகளை அடுக்கினார். இந்த பிரச்சனைக்கு பிறகு அவர் பலர் ஆன்லைனில் பர்சனலாக அட்டாக் செய்தனர். நகைச்சுவைகளும் கேலி கிண்டல்களுக்கும் ஆளாக்கப்பட்ட இவர் மேடை நிகழ்ச்சிகளிலும் திரையுலகிலும் காணவே முடியவில்லை. பலர் இவர் வைரமுத்துவிற்கு எதிராக பேசியதுதான் காரணம் என்று யூகித்து வருகின்றனர். இதையடுத்து தென்னிந்திய திரைப்பட தொலைக்காட்சி கலைஞர் மற்றும் டப்பிங் கலைஞர்கள் சங்கத்திலிருந்து அதன் தலைவர் ராதா ரவி நீக்கியதாக கூறப்படுகிறது. மணிரத்னம் இயக்கத்தில் தக்லைப் திரைப்படம் உருவாகியிருக்கிறது. கமல்ஹாசன், சிலம்பரசன், த்ரிஷா உள்ளிட்ட பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்திற்கு AR ரஹ்மான் இசையமைத்திருக்கிறார். இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் நடந்தது. இதில் பாடகி சின்மயி முத்தமலை பாடலை பாடியிருந்தார். தக்லைப் திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள முத்தமலை பாடலை தமிழில் ஒரிஜினலாக பாடகி தி பாடியிருக்கிறார். ஆனால் இசை வெளியீட்டு விழாவில் சின்மயி இந்த பாடலை பாடியிருந்தார். தெலுங்கு மற்றும் இந்தி வெர்ஷனை இவர்தான் பாடியிருக்கிறார். இவர் பாடிய இந்த வீடியோ தற்போது இணையம் முழுவதும் வைரலாகி வருகிறது. இந்த குரலை ஏன் தமிழ் சினிமாவில் இருந்து தடை செய்தார்கள் என்பது குறித்து பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். பாடகி சின்மயினுடைய எக்ஸ் வலைதளத்தில் டேக் செய்து பலர் ஏன் உங்களை தமிழ் திரையுலகிலிருந்து தடை செய்தார்கள் என்று கேள்வி கேட்டு வருகின்றனர். அதற்கு பதிலளித்திருக்கும் சின்மயி, லியோ திரைப்படத்தில் தனது குரலை பயன்படுத்தியதற்காக அந்த படத்தின் இயக்குனர் லோகேஷ் கனகராஜிற்கு டப்பிங் சங்கம் சார்பில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டதாக கூறியிருந்தார். மேலும் தனது குரலை டப்பிங்கிற்காக ரெக்கார்ட் செய்தவர்கள் யார் என்று கண்டுபிடித்து அவர்களையும் தடை செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் கூறியிருக்கிறார். இந்த போராட்டத்தை தான் 6 வருடங்களாக போராடி வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். மீட்டு பிரச்சனை எழுந்தபோது அன்று சின்மயை கலாய்த்தவர்கள் கூட இப்போது முத்தமலை பாடல் வைரலான பிறகு அவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வருகின்றனர்.